சேரமான் அப்படிங்கிற ஒரு மன்னன் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நபிகள் காலகட்டத்திலேயே நபிகளை போய் சந்திச்சிருக்காரு. நபிகள் உயிரோட இருக்கிற காலகட்டத்திலேயே நபிகளை போய் சந்திச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வர வழியில அவர் இந்த ஓமன் பகுதியோ எங்கேயோ வந்துட்டு அவரு இறந்துடுறாரு. அவருக்கு அங்க ஒரு சமாதி இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ சேர மன்னர்கள் அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்காங்க. இதுல இன்னொன்னு, இந்தியாவில் மிக 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 பழமையான மாஸ்க் இருக்கிறது வந்து சேரமான் பள்ளி. ஓகே, இங்கே கேரளாலயே இருக்கு. இந்தியாஸ் ஓல்டஸ்ட். ஆமா, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட். 2 தாங்க, இது ரொம்ப பழசு. இதுக்கு அடுத்து இன்னொரு பழசு வந்து நம்ம கீழக்கரையில பெரிய மாஸ்க். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நபிகள் வாழ்ந்துட்டு இருந்தார்ல, உயிரோடு இருந்தார்ல, அப்பவே கட்டப்பட்டது. சோ இஸ்லாம் உருவாகிற காலகட்டத்திலேயே தமிழர்கள் வந்து அது கூட நட்புல இருந்தாங்க. கடல் வழியா வணிகத்தின் வழியில அந்த மதத்துடைய கருத்துக்களை ஏற்று மதம் மாறியவர்களும் உண்டு. அதுல அவர் அரசனும் மாறி இருக்கான், சேரமான். இது ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு சொல்றாங்கல்ல இஸ்லாமியர்கள் வந்து வெளியில இருந்து வந்தவங்க, அதெல்லாம் பொய். ஆக்சுவலா வந்து வெளியிலிருந்து வந்த இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தூய தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் வந்து கன்வெர்டட் பாப்புலேஷன். அது இன்னைக்கு நேத்து கன்வெர்ட் ஆகல. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாம்ல நபிகள் அங்க வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்திலே கன்வெர்ட் ஆன ஒரு முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து இங்க இருக்கு. சோ அது ஈழத்துக்கும் போயிருக்கும்ல கொஞ்சம். ஆமாங்க, ஈழத்திலையும் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் எல்லாம் தூய தமிழர்கள் தான். அவங்க வந்து வேற இனத்தவர்கள் அல்ல. அவங்க இனத்தால் தூய தமிழர்கள். அவங்க நபிகள் காலகட்டத்திலேயே மாறினவங்க. நபிகள் காலகட்டத்திலே அந்த கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. சரி. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து அவ்வளோ பழமையான மாஸ்க்லாம் இருந்திருக்கு. இதை வந்து நம்ம ஏன் சொல்றோம்னா, தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் மண்ணின் மைந்தர்கள், அவர்கள் தமிழர்கள். அதுல எந்த குழப்பமும் எந்த ஐயமும் யாருக்கும் வேண்டாம். அவங்கள வந்து வெளியிலிருந்து வந்தவங்கன்னு சொல்லி நீங்க பிஜேபி போன்ற அரசியல் கட்சிகள் சொல்றதை நம்பிக்கிட்டு ஏமாந்து வளரிக்கிட்டு இருக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அதுக்காக தான் இந்த இதையும் சொல்றோம். ஸோ சேரர்கள் அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தோடு ரொம்ப ஒரு நெருங்கிய நட்புல இருக்கு. அரேபியன் சி இருந்ததுனால அந்த வணிகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தொடர்பு. அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த நல்ல கருத்துக்கள், இஸ்லாம் வளரும் போது இருந்தக்கூடிய அவங்களோட இந்த ஒரு தனித்துவமான பார்வை, இது அவங்களுக்கு பிடிச்சவங்க மாறுறாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். ஓகே.